இன்சோம்னியா என்று சொல்லப்படக்கூடிய வயோதிகத்தில் வரக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வயோதிகத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. குறிப்பா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தோட ரிசர்ச் படி 45% மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதாகவும், மருத்துவ ரீதியாக இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சனையை முதியவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், இந்த சமயத்தில் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். 67 முடிஞ்ச 68 ஆனால் இப்போ சூழ்நிலையில் நான் அதே அந்த அதிகபட்சம் 5 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குறேன். முதுமையில் வரக்கூடிய இந்த தூக்கமின்மை பிரச்சனையை ஒரு புறம் முதியவர்கள் இப்படி சந்தித்து வந்தாலும் இதற்கு மருத்துவ ரீதியாக என்ன தீர்வு, அவர்கள் இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர்கள் தரப்பிலிருந்து என்ன கூறுகிறார்கள் என்று கேட்கலாம். தூக்கமின்மைன்னு சொல்லி வரும்பொழுது நாங்கள் குடும்ப சூழ்நிலையை கண்டுபிடித்து அதற்கு உண்டான காரணங்களை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் என்றால் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி டேக்கிங்லேருந்து எடுத்து காரணத்தை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி மருந்துகள் ஏதேனும் தேவைப்படுமா, இல்லை ஆர்டினரி கவுன்சிலிங்லேயே அவங்கள கொண்டு போய் நல்லபடியாக பண்ணலாமான்றது தான் இப்போ ஒரு டாக்டரோட பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மனநல நிபுணரை அணுகி எந்த மாதிரியான தீர்வை பெறலாம் என்பது குறித்த தகவலை இப்போது பார்க்கலாம். தான் ஒதுக்கப்படுகிறோம், தான் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டோம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு எண்ணங்கள் அவங்கள தாக்கி ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாகிடுவாங்க. இந்த மனச்சோர்வின் ஆரம்ப அறிகுறியே தூக்கமின்மை தான். இந்த டிப்ரெஷனை ஆரம்பத்திலே நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய எஞ்சிருக்கிற வாழ்க்கை சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும். இது போன்ற நேரங்களில் அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதன் மூலம் அவர்களை இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட செய்யலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் இளைஞர்களும் இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு வெகுவாக பாதிக்கப்படுவதாகவே மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மாறி வரும் உணவு பழக்கம், பணிச்சூழல் இது போன்ற காரணங்களை முறையாக பயன்படுத்திக் கொண்டால் இந்த பிரச்சனையில் இருந்து இளைஞர்களும் விடுபடலாம் என்பதுதான் மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் காயத்ரி.